பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 3:10. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்பொழுது களஞ்சியங்கள் நிரம்பும்? முந்தின வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய விளைவின் பலன்களினாலே ஆண்டவரை நாம் கனம் பண்ணும் பொழுது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரை முதலாவது நாம் கனம் பண்ணும்போது, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், நம்முடைய விளைவின் ஆசீர்வாதங்களில் முதல் பலனை ஆண்டவருக்கு செலுத்தும் பொழுது, எல்லா ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் தந்திருக்கிற ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது, நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், நம்முடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்பி நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவன் என்று அடுத்த வசனங்கள் சொல்லுகிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு. நாம் ஆண்டவரை சிநேகிக்கிறதுனாலே நாம் மெய்ப்பொருளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை சிநேகிக்கும் பொழுது நம்முடைய களஞ்சியங்களை ஆண்டவர் நிரப்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று தாவீது எழுதுகிறார். மற்ற ஜனங்களுக்கு, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஜனங்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் நம்முடைய களஞ்சியங்களை ஆண்டவர் நிரப்பும் பொழுது அந்த சந்தோஷம் நம்முடைய இருதயத்தில் மிகுதியாயிருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த சந்தோஷத்தினால் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் நிரப்புகிறார். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புகிறார். அவர்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் சந்தோஷத்தை, ஒரு நிம்மதியை, ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய களஞ்சியங்களிலே நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் நமக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுகிறார். ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிப்பது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது
ஆண்டவரை நாம் கனம் பண்ண வேண்டும். அவர் நம்முடைய களஞ்சியங்களிலே கையிடுகிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நம்மை மேன்மையாக வைப்பார். உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 144 அதிகாரம் 13 சொல்லுகிறது, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பெருகும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை ஆண்டவர் நிரப்பும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். நாம் கரங்களை மற்றவர்களுக்கு முன்பாக ஏந்தி நின்று வாங்குகிறவர்களாய் அல்ல, நாம் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். அதற்காகத்தான் இந்த காலை வேளையிலே நம்முடைய களஞ்சியங்களை ஆண்டவர் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் சகலவித வஸ்துக்களையும் மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தக்கதாய் நம்மை ஆண்டவர் நிரப்புவார். நம்முடைய மந்தைகள் பெருகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 24 சொல்லுகிறது, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும் என்று. களங்கள் தானியத்தினால் நிரம்பும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும் என்று. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய களங்களை தானியத்தினால் நிரப்புகிறது மாத்திரமல்ல, ஆலைகளில் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் வழிந்து ஓடுகிற அளவிற்கு ஆண்டவர் நிரம்பி வழிய செய்கிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். இதுவரையிலும் ஒருவேளை பல காரியங்களிலே நீங்கள் குறைவுபட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை நான் நிரம்பி வழியத்தக்கதாக ஆசீர்வதிப்பேன். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நீ மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் உன்னை நிரம்பி வழியச் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு நாம் உரிமையாக்கி கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் சொன்னதை இன்றைக்கு நிறைவேற்றுவார். விசுவாசிப்போம். நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களும் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை நிரப்புவார். ஆகவே நான் உற்சாகமாய் காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் நிரம்பி வழியத்தக்கதாக நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரை கனம் பண்ணும் பொழுது, எங்களுடைய எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு நாங்கள் முதலிடம் கொடுத்து உம்மை கனம் பண்ணும் பொழுது, ஆண்டவர் சொன்னீர், என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். அதே போல எங்கள் களஞ்சியங்களையும் பூரணமாய் நிரம்பச் செய்வீர். எங்கள் ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்து ஓடுகிற அளவுக்கு எங்களை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறதற்காக உமக்கு நன்றி. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவரை இன்றைக்கு நீர் ஆசீர்வதித்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.